ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யம் சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸியாக டீ டைம் ஸ்நாக்கு பக்கோடா இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 10-15 வெங்காயத்தை நச்சு வச்சுருக்கேன். 4 பல்லு பூண்டு இதையும் நச்சு வச்சுருக்கேன். நறுக்காமல் என்ன பண்ணியிருக்கேன்னா 1-2 நச்சு. ஏன்னா அப்போ தான் நம்ம வாயில் பக்கோடா சாப்பிடும்போது இந்த வெங்காயமும் நமக்கு வாயில் சாப்பிடும்போது அகப்படையில் நல்லா நறுச்சுன்னு சுவையாக இருக்கும். பச்சை மிளகா 2 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், சோம்பு, மிளகு பொடி, சீரகம் எடுத்துருக்கேன். இதை நம்ம எண்ணெய் ஊற்றி என்ன செய்வோம் அப்படின்னா நல்லா கலந்துக்குவோம். இப்போ அந்த மிளகா பொடி, சீரகம், சோம்பு, பெருங்காயம், உப்பு, அதோட தட்டி வச்ச வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, நறுக்கி வச்ச பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறிடுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் மொறுமொறுப்பான பக்கோடா தான் செய்ய போகிறோம். இந்த பவுலுக்கு 1 கப்பு நான் கடலை மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு அரை பவுலு நம்ம பச்சரிசி மாவு எடுத்துக்குவோம். பார்த்திங்கன்னா 1 கப்பு கடலை மாவு எடுத்துருந்தேன். அதுக்கு 1/4 கப்பு, அதாவது 3:1 ரேஷியோ. 3 கப்பு கடலை மாவுனா 1 கப்பு பச்சரிசி மாவு. ரொம்ப பச்சரிசி மாவு சேர்த்தோம்னா கடுக்கு முடுக்குன்னு ஆயிடும். இப்போ இந்த இதை சேர்த்துக்குவோம் நம்ம பச்சரிசி மாவை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நல்லா இப்படி பிசைஞ்சு விடணும். தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த வெங்காயம், அந்த எண்ணெய், அதில் இருக்கிற தண்ணியே இந்த மாவில் வந்து நல்லா இறங்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி இதில் தெளிச்சுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நீங்கள் விரவணும். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் பிசையணும், ஊற்றிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய், அந்த வெங்காயத்தில் இருந்த தண்ணி, இது எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா மாவு நமக்கு இந்த பதத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்படி பிடிச்சா கூட மாவு என்ன ஆகும் அப்படின்னா அப்படி நிற்கிது. அப்போ நம்ம தண்ணி என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கணும், ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு நமக்கு எப்படி பதத்தில் வந்திருக்குன்னு. நம்ம ஒரு 50 ml தண்ணி, அதுக்கும் குறைவாக தான் தேவைப்பட்டுச்சு. இப்போ இந்த பதத்தில் மாவு இருக்கணும். நம்ம இப்போ எண்ணெய் காய வச்சு இதை அப்படியே உதுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையான பக்கோடா ரெடி ஆயிரும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம அப்படியே வந்து உதுத்து விடுவோம். பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் கவனமாக இது பண்ணுங்கள். அதே மாதிரி எண்ணெய் பாத்திரத்தில் எடுக்கும்போது பார்த்து அளவாயிடுங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் போட்டிருக்கிறதுனால என்ன செய்யும் அப்படின்னா பொங்கி வரும், கையில் ஆவி அடிக்கும். கவனமாக பார்த்து போடுங்க. போட்டோடனே கிளறி விட்டுறாதீங்க. அது நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வாசனை பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்குது. எத்தனை பேர்த்துக்கு இந்த பக்கோடா பிடிக்கும்னு தெரியலை. சாயங்கால நேரத்தில் டீயோட இந்த பக்கோடா காம்பினேஷன் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் மழையெல்லாம் பெய்யும்போது டீயும் பக்கோடாவும் ஏன் கேட்குறீங்க, செம காம்பினேஷனு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. பச்சரிசி மாவு ரொம்ப சேர்த்துறாதீங்க, சேர்த்தா கடுக்கு முடுக்குன்னு ஆயிரும். அதாவது 3:1, 3 பங்கு கடலை மாவு சேர்த்தோம்னா 1 பங்கு பச்சரிசி மாவு. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வருதுன்னு. இப்போ சூப்பராக ஜம்முன்னு பக்கோடா வெந்துக்குச்சு. நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு சூப்பராக பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு நல்ல ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.